அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்னடி வீட்லயே இருக்க மாட்டேங்கிற? எங்க போற? கலெக்டர் ஆபீஸும் போகல, பெறவென்ன? என்னமோ அங்கங்க ஓடிக்கிட்டே தெரியற. அவசியம் சொல்லிதே ஆகணுமோ? நிலா என்னாச்சு? எதுக்கு அம்மா கிட்ட இப்படி கடிக்கிற? பின்ன என்னத்த, எங்கயாவது போறதா இப்படித்தான் குறுக்கு குறுக்க கேள்வி கேட்டே இருப்பா. இவங்களும் சரி நடிக்கிறாங்க, தடிமாடு அவனும் சரி. அம்மா தானே கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லலாமே. அது ஒண்ணுமில்ல, என்னையும் ஆத்தாலும் தவிர வேற யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சிறப்பா வரும். இங்க பாரு பாண்டி, காலையிலே வம்பு இருக்கிற பேசுறியே நல்லாவே தெரியுது. என்ன இப்ப யார்ட்டையும் நான் பேசுற நிலைமையில இல்ல, எனக்கு சோடி இருக்கு, என்னை விடுங்க. இனிலாம் வெளியே போக கூடாது, யார் வீட்டுக்கும் போக கூடாது, வீட்டுலதான் இருக்கணும். அதுக்கு நீ சொல்ற, நான் அப்படித்தான் போவேன். அத்தாச்சி, இந்த காலத்து பிள்ளைய போய் எதுக்கு இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அந்த காலமே, என்ன இப்பெல்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் அத்தாச்சி அப்பெல்லாம் விட்டு வைக்க கூடாது. நிலாக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய விடுங்க. இங்கதான் அவங்க மாமாலாம் இருக்கிறாங்கல்ல, அவ எல்லார்கிட்டயும் பேசணும்னு நினைக்கும். அத்தை போக வேணாம்னு சொன்னாலும் நான் போகவே செய்வேன். என்னை தடுக்கிறதுக்குலாம் இங்க யாருக்கும் எதுவும் கிடையாது. என்ன தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிறந்தியா அம்பிடுறேன். ஐயோ நிலா, உன்னை யாருமே எதுவுமே சொல்லலக்கா, நீ போ. வாரே அத்தை, விடுங்க அத்தாச்சி இருக்கட்டும். நிலா எப்போதுமே அதுக்கு பிடிச்சா தானே செய்யும். எதுக்கு போவேன்னு வைக்க வேணும் தடுத்துக்கிறிய? கல்யாணம் பேசி முடிச்சுட்டா அங்கங்க போக கூட ஏதாவது இருக்கா என்ன? நிலா நல்லா அப்படி இருக்க முடியுமா? பசங்க நிலாக்கே தெரிய வேணாம்னு சொல்லி சொல்றிய. அத்தாச்சி வாய் தவறி கூட எதுவும் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நிலாக்கு நீங்க இப்பெல்லாம் பிடிச்சி வச்சாலே சந்தேகம் வரும், அப்புறம் சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லாம போயிடும். அதுவும் சரினே, ஆனாலும் கொஞ்சம் பொட்ட பிள்ளைய அடக்கிட்டே வைக்கணும். சரி விடுங்க, பாத்துக்கிடுவோம். சரி நான் போறேன். அம்மா உனக்கு விஷயம் தெரியாதா? உன் மகன் எடுத்து இப்படி பறந்துடுச்சு ஓடிக்கு இருக்கான்னு நினைக்கிற. வெற்றி மேலுக்கு அம்மா போட்டிருக்கு. இல்ல என்ன சொல்ற? ஆமாமா, கோடாங்கி நேத்து வந்து வெளியே உட்காந்து ஓதிக்கு இருந்தாப்ல, அப்பதான் தெரிஞ்சது அம்மா போட்டிருக்குண்டு. ஆனா எனத்துக்கு அம்மா போட்டிருக்கு தெரியல. இல்லை என்னடா சொல்லிக்கிருக்கா? பொசுக்குன்னு சொல்ற? எனக்கே நேத்துதான் தெரியும். ஒரு வகையில அம்மா போட்டது கூட சரின்னு வச்சுக்க. ஏன்னா அம்மா போட்ட வெளியெல்லாம் வர முடியாதுல்ல, அம்மா இறங்காம. அந்த கேப்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம், யார் வந்து என்னத்தை செய்வான்னு பாத்துருவோம். அதுவும் சரிதே. அம்மா சம்மந்தம் இல்லாமலாம் போடாதே. கண்டிப்பா ஏதாவது இவங்க வர வச்சிருப்பாங்க, அதுக்கு தான் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன குறைந்து முதல்ல கண்டுபிடிக்கணும்டா. அதே என்னன்னு தெரியல, எப்படி அண்ணன் தம்பிலாம் கலந்து பேசுவாங்களோ அப்ப தெரிஞ்சு போயிடும். அதே அப்பா வாத்தா வாத்தா பூடி. என்னப்பா லேட் எந்திரிச்சிட்டீங்களோ? ஆமாத்தா, நேத்து கொஞ்சம் உடம்பு அசதியா இருந்துச்சு, அதனால படுத்து தூங்கிவிட்டேன். இப்பதான் எந்திரிச்சு குடிச்சு வச்சுட்டு வாரேன். ரெண்டாவது வெற்றிக்கார அம்மா போட்டுருக்கல, அதே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. எனக்கு போட்டுச்சுன்னே தெரியாம யோசிச்சிருக்கேன். அப்பா அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வெற்றிக்கு ஒன்றும் ஆகாது. என்ன வெற்றிக்கு எதனால அம்மா போட்டுச்சுன்னு கோடங்கி வர சொல்லி பேசிக்கிருந்தாங்கல்ல நேத்து, உங்ககிட்ட கலந்து பேசணுமா, அதனால வெற்றியோட அப்பா வர சொன்னாரு. வர சொன்னாங்களா? கோடங்கிட்ட பேசிட்டாலோ? ஆமாப்பா, அதுக்குதான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர சொன்னாங்க. சரிதா, நான் போய்க்கிறேன். நீ என்ன காலையில காப்பி கொண்டு வர? நிலா இங்க? நிலா வெற்றியோட வீட்டில் இருக்காங்கப்பா. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க, பார்க்கவே கஷ்டமா இருக்குப்பா. இப்படி தூரம் வெற்றி மேல அன்பு வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க. அவ வருத்தப்படுறது ஒரு நியாயமான விஷயந்தே. ஏன்னா அவளுக்கும் வெற்றிக்குமான உறவு இப்போ வந்து உறவு கிடையாது, சின்ன வயசுல இருந்தே இருக்கிற உறவுதே. அப்ப என்ன சொல்றிய? வெற்றியும் நிலாவும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பினாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே குடும்பம் பிரியறதுக்கு முன்னாடியே என் மாமனாடு 2 பேர் கையும் கொடுத்து விட்டு, என்னைக்குமே வெற்றியே உனக்கு புருஷன், வெற்றியை கைவிட்ட கூடாது, நீங்க 2 பேர்த்தையும் சேரணும்னு சொல்லி அப்பவே கையை கொடுத்து விட்டு போனாரு. அதுக்கப்புறம் நிலாவுக்கு கலெக்டர் படிக்கணும்னு சின்ன பிள்ளைல இருந்தே ஆசை. அந்த ஆசையை உள்ள கொண்டு வந்ததே வெற்றின்னு சொல்லலாம். அப்படி இப்படின்னு சொல்லி ஊருக்கு போய் பழசெல்லாம் என் மகன் மறந்துருச்சு. அப்ப என்ன சொல்றிய? சின்ன பிள்ளைல இருந்தே வெற்றி நிலாவும் அம்பிட்டு பாசமா நெருக்கமா இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே நிலாவுக்கு ஞாபகம் இல்ல. எதனால மறந்து போனாண்டும் எங்களுக்கு இப்போ வரைக்குமே புரியல. சின்ன பிள்ளைல இருந்து ஒத்த தலைவலி இருந்துச்சு, அதை வச்சு ஏதாவது பண்ணாங்களா ஒண்ணுமே விளங்கல. ஆக மொத்தத்துல நிலாவுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனாலும் ஏதோ ஒரு தூண்டல் தான் வெற்றி மேல இப்ப அந்த அன்பை கொண்டு வந்திருக்கு. அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருந்ததாலே போதுமே. அப்பா நிலாக்கு பின்னாடி இம்பிட்டு பெரிய கதை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம சின்ன வயசுல இருந்து யாரு கூடயாவது எப்பயாவது ஒரு சின்ன தூண்டலோட நம்ம பழகி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பெரிய பிள்ளை ஆகும்போது திரும்பவும் அந்த தூண்டல் நம்மளை தீண்டும் போது அது ஞாபகத்துக்கு வரும்பா. கொஞ்சம் கொஞ்சமா அது ஞாபகத்துக்கு வந்து முழுமையாவே ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த மாதிரிவே வெற்றி மேல நிலா வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இது சாதாரணமான அன்புனே சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா இது தூண்டல் மூலமா வந்த ஒரு காதல்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவங்களை யாருனாலையும் பிரிக்கவே முடியாதுப்பா. நீங்க வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா நிலாவும் வெற்றியும் ஒன்று சேருவாங்க. நிலாவுக்கு சீக்கிரமாவே எல்லா ஞாபகமும் வந்துடும். உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா போதும் தான். ஏன் வாய் முகூர்த்தம்னு சொல்லாதீங்க,
கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நடக்குதா இல்லையான்ட்டு பாருங்களேன். வெற்றியும் நிலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வச்சிருக்க அன்பு எப்போதும் மாறாத பட்சத்துல அவங்கள யாருனாலையும் எப்போதுமே பிரிச்சிடவே முடியாது. ஒரு வார்த்தை சொல். சின்ன பிள்ளையிலேயே ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டல் இருந்துச்சுன்னா அந்த அன்பு கண்டிப்பா பெரியாள் ஆகும்போது ஒன்று சேர்ந்துரும்பா. என்னப்பா அப்படி பாக்குறிய? ஒண்ணும் இல்லத்தா, ஒண்ணும் இல்ல. வருத்தப்படுறியன்னு தெரியுது, வருத்தப்படாதீங்க. நானும் உங்க மக தானே, உங்க மக சொன்னா கேட்டுக்கிற மாட்டீங்களா? நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன், கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்தாங்க காப்பி. நான் போய் நிலா கூட போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்னு உங்களை வர சொன்னாங்க, வருவீங்களாம். சரிதா. நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். என்ன வெற்றி? காய்ச்சல் பரவாயில்ல நிலா, காய்ச்சல் முட்டுக்கு அடிக்கல. மது தண்ணி ஊத்துனதுல கொஞ்சம் பரவாயில்லாமத்தே இருக்கு. சீக்கிரமா குணமாயிரும், கவலைப்படாத. நீ ஏன் நிலா எனக்காக வேலைக்கு போகாம என் கூடவே இருக்க? வெற்றி, ஆசைப்பட்டதே கலெக்டர் படித்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொன்றையும் ஆசைப்பட்டதே செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு அன்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைடா, அதை விட்டுட்டு நான் ஆசைப்பட்டு படித்த படிப்பு எனக்கு முக்கியம் நீ நினைக்கிறியா? நிலா, என்னவா இருந்தாலும் இது உன் வேலை. இந்த வேலையை விட்டுட்டு நீ என் கூட இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. நீ போ, என்னை பார்த்துக்கிறதுக்கே ஆள் இருக்காங்கல்ல, ஆளை இல்லாம இருக்காங்க. சொல்லுவாப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தாச்சி தான் வருவாங்க எல்லாரும். எத்தனை பேர் வந்து உன்னை பார்த்துக்கிட்டாலும் நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிற மாதிரி வரும் நீ நினைக்கிறியா? என்ன வெற்றி, பதிலவே காணோம்? நிலா, அது அது எத்தனை பேரு என் கூட இருந்து பார்த்துக்கிட்டாலும் இப்போ என் ஆத்தா என் கூட இருந்து என்னை பார்த்துக்கும் போது அம்புட்டு அம்புட்டு உணர்வு பூர்வமா அதை நான் உணர்வேன். அந்த மாதிரிதான் நீ என் கூட இருக்கும்போது. ஆனா என் கூட இருக்கிறதையும் தாண்டி உனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல, அதுக்காக உனக்கும் நான் எனக்கும் யோசிக்கிறேன். என்ன வித்தியாசம்னு உனக்கு தெரியுமா? நீ எனக்காகவும் என் படிப்புக்காகவும் நான் படித்த படிப்புக்கு நான் பார்க்குற வேலைக்காகவும் ரொம்ப யோசிக்கிற. எந்த இடத்துலையும் என் மதிப்பு மரியாதை போயிடக்கூடாதுன்னு. ஆனால் நான் நீ நல்லா இருக்கணும், உன்னோட உடம்பு நல்லா இருக்கணும், எந்த இடத்துலையும் நீ மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, உனக்கு ஆத்தா இல்லைன்ற உணர்வு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நான் ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை வெற்றி. ஏன் நிலா, நான் அப்படி என்ன செஞ்சேன் என் மேல இம்புட்டு அன்பு வாரதுக்கு? உன் மேலே இந்த அளவுக்கு அன்பு வர்றதுக்கு நீ இதை செஞ்ச அதை செஞ்சேன்னா எனக்கு சொல்ல தெரியல. என்னமோ செஞ்சுட்டேன், அப்படிதான். பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு காரணந்தே இருக்கும். அந்த காரணமும் ரொம்ப நிலையானதாக இருக்கும். அதில் ஒன்றுதே உன் பாசம். பாசத்தை அவ்வளோ சிக்கட்டில் யார்கிட்டையும் உண்மையாக எதிர்பார்க்க முடியாது. கொடுப்பாங்க, ஏன்னா அன்பு தானே இந்த உலகத்தில் அனாதையாக இருக்குது. ஆனால் அந்த அன்புலையும் உண்மையாக கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும். அது உன்கிட்ட இருக்கு வெற்றி. உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுனா என்னால் அதை தாங்கிக்கிற முடியாது வெற்றி. ஏன்னா நான் உன் கூட கற்பனையிலே வாழ்கிறேன் வெற்றி. நிலா, நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, ஆரம்பத்தில் வரும்போது நீ யாருன்னு கேட்டவளா இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறா, நம்ம மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே சொல்கிறா அப்படின்னு நினச்சி நீ நினைக்கலாம். உன் மேலே எதுக்காக இவ்வளோ அன்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட உன்னை வெறுக்கணும் தூக்கி எறியணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. வாழ்ந்தா உன் கூட வாழணும், இல்லையா மண்ணோட போயிடணும். நிலா, நிலா, ஏன் நிலா அழுகுற? அழுகாத, என்கிட்ட வா வா. வேணாம் வெற்றி, தப்பாயிரும், நீ அங்கே இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த பாசம் கூட புனிதமானது. வா என்கிட்ட. உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். என்ன நானே
உன்னை வேணான்னு சொன்னாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது. உன்னை உன்னை அசிங்கப்படுத்த அனுப்பினாலும் என்னை விட்டு எங்கேயுமே நீ போயிடக்கூடாது. உன்னோட அன்பை நான் இழந்துட்டேன்னா நான் வாழவே தகுதி இல்லாதவ. ஏன்னா உன் அன்பு ரொம்ப பரிசுத்தமான அன்பு. இந்த அம்மா போட்டிருக்க இந்த சமயத்தில் உன்கிட்ட சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன விட்டு போயிடக்கூடாது. எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. ஒருவேளை பழசெல்லாம் ஞாபகம் வந்து நெசமாவே உனக்கு எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வரும்போது அது சந்தோஷந்தே. ஒருவேளை பழச ஞாபகம் வந்து நான் உன்னை வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. இதை நீ எனக்காக பண்ணுவியா? சத்தியம் பண்ணி வெற்றி. நிலா, உன் மேல நான் அன்பு வச்சது இன்னைக்கு நேத்தெல்லாம் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன பிள்ளையில இருந்தே நீரே எனக்கு எல்லாண்டு. அப்படிதான் இப்ப வரைக்குமே இருக்கேன். நான் உன்னை எந்த இடத்துலையும் என்ன சொன்னாலும் சரி, நீ போய் சாவுன்னு சொன்னா கூட உனக்காக. அப்படி சொல்லாத வெற்றி. இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உனக்காகனாலும் அதை நான் செய்வேன். அந்த அளவுக்கு என் அன்பு உண்மையானது, உறுதுணையானது. அழுகாத, எனக்கு சீக்கிரமாவே அம்மா சரியாயிரும், எல்லாமே மாறும். என்ன, உன் கழுத்துல நான் கட்டுறதே தாலி, வேற யாரையும் கட்ட விட. என்னையா சொல்ற? நம்ம என்ன குறை வச்சோம்? கோடாங்கிட்ட கேட்டதுக்கு அப்படி தம்ம சொன்னாரு, ஆத்தாளுக்கு கிடா வெட்டி பொங்க வைக்கணுமா, பொங்க வச்சு சொந்த பந்தத்துக்கு ஒன்று குட்டி சோறு போட்டோம்டா எல்லாம் சரியாகும், இல்லைண்டா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருமா. ஏய், நீ என்ன கிடாக்கறியை திண்டதே இல்லையா? வாய் பொத்திட்டு என்ன வேற என்னையா சொன்னாரு? மச்சான், ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இம்மாபடி பிரச்சனை இருக்கும்னு நினைக்கல. அது வெற்றி மூலமா வந்து காமிச்சிட்டு பத்தியலா. அதே மச்சான், குடும்பத்தை ஒன்று கூட்டி ஆத்தாளுக்கு மாரியத்தாளுக்கு கிடா வெட்டி பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டோம்டா எந்த பிரச்சனையும் வராதான், இல்லைண்டா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போனாரு. அம்மா இறங்கிருமா ஒரு 4 நாளைக்குள்ள, தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கிட்டா இறங்கிருன்னு சொல்லி சொன்னாரு. நான் போன வருஷமே என்ன சொன்னேன், இல்லே ஒரு கிடாவை வெட்டி சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னமா இல்லையா? கேட்கறதே கிடையாது. இவங்க சண்டை ஓட்டுறது கிடந்தா அந்த வேலையும் செய்ய மாட்டீங்களோ? அண்ணே, கறி கஞ்சிக்கு அடிச்சு மல்லு கட்டுவாங்கல்ல, அதுக்காக பண்ணாம இருந்திருக்கான் அண்ணே. என்னன்னே? ஆமா, என் மையன் சோத்துக்கு அடிச்சு மல்லு கட்டுறாங்கன்னு அவன் கிடா வெட்டாம இருந்தேன். உன் சோழியை பார்த்துட்டு பேசாம இரு. ஜோலியே இதுதான். அதேமா, வெற்றிக்கு அம்மா இறங்கினதுக்கு பிறகு மொத்தமா எல்லாத்தையும் கோயிலுக்கு கூட்டு போய் கிடா வெட்டி பொங்க வச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்னும் இல்லம்மா, கிடா வெட்டலாம் வச்சா மறுபடியும் சண்டையை போட்டு இழுத்து மல்லு கட்டிடுவாங்களோன்னு ஒரு பயத்திலேயே இருந்தேன். ஆனா இது இம்மா பெரிய பிரச்சனையா வரும்னு நினைக்கல. இல்லை, சண்டை எங்கத்தே வராம இருக்கு சொல்லுவாப்போ. கூட்டம் கூட்டினா சண்டை வரத்தையும் செய்யும். அதுக்காக நம்ம வேண்டுதல்களை நம்ம நிறைவேற்றாம இருக்க முடியுமா? சின்ன பிள்ளையில இருந்து எப்படி நீ சாமி கும்பிட்டு வார? இடையில இவளுக்கு பண்ண கூத்துனால நீ கிடா வெட்டாம இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிவிட்ட என்ன? ஆமா, நீ இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்களே, அது காதல வாங்க வேணாம். நம்ம வெற்றிக்கு அம்மா இறங்கட்டும், சாமி கும்பிட்டு வந்துருவோம், அதையும் சரியா வரும். அதே நேற்று கோடங்கி சொன்னதுல இருந்து நைட்டு தூக்கமே வரல. அதே தான் யோசிச்சிருந்தேன். சரி, இதை பத்தி காலைல உங்ககிட்ட பேசி போலாம்ன்றது எல்லாத்தையும் வர சொன்னேன். முடிவு செஞ்சிட்டில, இந்த முடிவுல இருந்து பின்வாங்காம நீ சரியா நின்றினா எல்லாம் நடக்கும். இல்லையா ஒன்னும் செய்ய முடியாது. இல்லம்மா, இதுல இருந்து நீ பின்வாங்கலாம் ஒண்ணும் கிடையாது. செஞ்சிருவோம், முடிவு பண்ணிட்டேன். வெற்றிக்கு அம்மா இறங்கட்டும், அதுக்கு பிறகு பார்த்துட்டு செய்வோம். காசு படத்தெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க மச்சான், நான் இருக்கேன். காசு படத்துக்காகலாம் எதுவும் இல்லை மச்சான். காசு படமே இல்லாமலா இருக்கு, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் செய்யறதுக்கு சொந்த பந்தம் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன? சொந்த பந்தத்துக்கு வயிறார சோறு போட்டு நல்லபடியா பொங்க வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். ஆனா என்ன, எல்லாத்தையும் கூட்டினா திரும்ப சண்டையை போட்டு இருக்கிற குடும்பத்தை இன்னும் விரிசலா பிரிச்சு விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம். மிஞ்சி மிஞ்சி போனா நினைக்கிறான் பாரு ஏழரை முக்கேன். அவ கொண்டாட்டி ஏதாவது செய்வா. என்னவா புசுக்கு ஏழரை முக்கியன்ட்ட? நீ அப்படித்தானடா இருக்க. நான் எத்தனை தடவை சொன்ன தலைப்பாட அடிச்சுனா இல்லையா? 2ஆம் தரமா அவளை கட்டாதுன்னு அவளை கட்டி கூட்டிட்டு வந்த பாரு. இப்ப குடும்பம் 4ஆ பிரிஞ்சு கிடக்குது. உன் தங்கச்சிக்காரி கூட ஒரு விதத்துல எடுத்துக்கலாம்னு வச்சுக்க. ஆனா உன் பொண்டாட்டிக்காரி இருக்கா பத்தியா? அம்மா, அவ கோழி காதலிமா. அவளை பத்தி ஒரு கொண்டு நேற்று அவளோட வெட்ட போயிட்டு தெரியுமா? வெட்ட போடின்னு அருவா தூக்கிட்டு போய் சத்துன்னு வச்சிருந்திருக்கணும். அத்தை ஏத்த நீங்க ஒண்ணு அவர் 7 போய் செஞ்சுட்டு வந்து பேசாம இருங்க. ஆமா, அதெல்லாம் அந்த உசுர்ல இந்த பூமிக்கு பாரமா இருந்து என்ன செய்ய? அதெல்லாம் போய் தொலைஞ்சா கூட பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லவங்களாம் ஜாகிரதுக்கு. ஏமா போட்டு தள்ளிடுமா? சொல்லு, சிறப்பா செஞ்சிடறேன். ஏலே, சும்மா சொன்னேன். எதையாவது பண்ணி விட்டுட்டு மொத்தமா போய் சேரிக்குள்ள உட்காந்து போறாத. இல்லம்மா, உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லு, மையன் சிறப்பா செஞ்சு விட்டுருவேன். என்ன நினைச்சுக்கிருக்கா? நான் மாமனார். சரிம்மா, இதை பேசத்தே உங்களை வர சொன்னேன். சரி, எல்லாம் சொல்லி பாருங்க. பசங்களை கூப்பிட்டு மைண்ட்ல கூப்பிட்டு அவங்ககிட்டயும் பேசுவோம். அவங்க என்ன முடிவு சரி அவங்கள பாத்துக்குருவோம்.
கவிகிட்டையும் சின்னவே ரவிக்கிட்டையும் கூப்பிட்டு பேசு. அவங்க தான் சரியா முடிவு எடுப்பாங்க. ஆமாம்மா, அதே யோசிச்சிருக்கேன். சரி, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. ஏல இப்ப பரீட்சைக்கு எப்படி பிளான் போட்டு படிக்கலாம் சொல்லு. நாளா பிட் எடுத்துட்டு போயிருவேன். அத்தாச்சி கிட்ட சொல்லுவேன். ஏன் உன் அத்தாச்சி மட்டும்தான் ஹால் சூப்பர்வைசரா வருவாங்களோ? வேற யாரும் வர மாட்டாங்களோ? அதெல்லாம் முடியாது. எவன் படிப்பியான்? பிட் அடிக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாளா பிட் எடுத்து வச்சிருக்கேன், வீட்டுல கிழிச்சு வச்சிருக்கேன். இங்க பாரு, ஒண்ணே ஒண்ணு சுருக்குன்னு சொல்றேன். என்ன காதுல வாங்கிக்க. நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் பிட் எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. படிச்சுட்டு போனேனால எதையாவது கதையை வச்சு எழுதிட்டு வரலாம். ஆனா பிட் எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோ, அதை பாத்துருவாங்க பார்த்து எழுதுறதுக்குள்ளேயே பெல் அடிச்சிருவாங்க. இப்ப என்ன சொல்ல வர? படிப்போம், படிச்சிடுவோம், இல்லன்னா கதை அடிப்போம். ஒரு வார்த்தை சொன்னாலும் சாணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். ஏல கூட்டு கலவாணிகளா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு படிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டா நாங்க பிட் அடிக்காம உங்க கூட சேர்ந்து படிச்சிருவோமா? எங்களை விட்டு உன்னை மட்டும் பிட் அடிக்க விட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போம் நீ நினைக்கிற? அப்படித்தானே? மாட்டினால் 3 பேரும் ஒன்னாத்தே மாட்டானே என்ன? இங்க பாரு, தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. இப்பவே சொல்லிட்டேன், படிக்கலாம் வேண்டாம் என்ன? நான சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற, நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. ஏலே வேற பாட்டே இல்லையாடா உனக்கு? ஓஹோ நீயாக்கா? இல்ல, உங்களை பார்த்தாலே தன்னாலே அது வந்துருது. ஒரு தடவை ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அன்னைக்கு என் அண்ணன் சொன்னது காதுல விழுகிற போல திரும்ப சொல்லணுமோ? அதெல்லாம் விழுந்துச்சு, விழுகாமலாம் இல்ல. பெறவண்ணே ஏலே, எப்படியே எங்க அண்ணன் கிட்ட பூசா வாங்காம நீ அடங்க மாட்டே அப்படித்தானே? அடிச்சாலும் அவங்களுக்காக நான் ரத்தம் சிந்துவேன். கோழி ரத்தமோ? இல்லங்க, யார் ரத்தம்? கோழி ரத்தத்தை சிந்தி நான் என்ன? என்னோட காதல் ரொம்ப புனிதமானது. ஓ, புனிதமான காதலா? புனிதமான காதலுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? என்னங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அக்கா தங்கச்சிகளா சேர்ந்துக்கிட்டு? ஏங்க, என்னோட காதல் எவ்வளவு ஒரு புனிதமான காதல் தெரியுமா? அதை நான் உங்ககிட்ட எப்படி அதை தெரிவிக்கிறது? உன்னைய மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லிட்டு தெரியாங்க. அப்ப அவங்களோட காதல் புறம் புனிதமான காதல் நாங்க எடுத்துக்க முடியுமா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு தான்ல எனக்கு நீ அக்காவா பிறந்ததுக்கு உருப்படியா ஒரு வார்த்தை பேசியிருக்க. இப்பதான்ல பேச ட்ரைனிங் எடுத்துக்கிருக்கேன். அதனால இந்த மாதிரி ஆளு கிட்ட இருந்தே தொடங்கணும். ஏய் ஹலோ கேர்ள்ஸ். நீ யாரு? டப்பா ஸ்பீக்கரே. அவரு எனக்கு ஃப்ரெண்ட். என்ன, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட வம்பிருக்காத. வாங்க சக்தி. எப்போதுமே எல்லாரும் ஒண்ணா ஒரு மாதிரி கூட்டு கலவாணித்தனமா தான் இருப்பீங்களோ? என்ன சக்தி, மதரஸ்லாம் ஒட்டிக்கிருச்சோ? ஆமா, லைட்டா. நல்ல விஷயமே, தப்பு இல்ல. ஒட்டிக்கிறதுல தப்பு கிடையாது. ஒண்ணும் இல்ல, பரீட்சை வருதா, அதே அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி படிக்கலாம், எந்தெந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான இதை பத்தி பேசிக்கிருக்கோம். ஓ, படிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றீங்களா? சூப்பர் சூப்பர், நல்லா படிங்க. ஆமா சக்தி. நீங்க என்ன இங்க சொல்லியா? சும்மா தான். அதான் உங்க அண்ணனுக்கு அம்மா போட்டிருக்கிறதா சொல்லி நிலா சொன்னாங்க. அதான் அப்படி போய் பார்த்துட்டு வரலான்னு. ஓ, எங்க வீட்டுக்கு தான் போறீங்களா? சரி, நான் வரேன். போமா? ஓ, போலாமே. இருங்க போலாம். ஏய் தமிழு. ஹே பாண்டி, என்ன பாண்டி சொல்லு. என்ன அதிசயமாடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்க? என்னவா? ஒரு பொட்ட புள்ளையா அட்டக்க ஒடக்கமா வீட்டுல இருக்கணும் இல்லையா? இப்படித்தான் ஊர் மஞ்சிட்டு தெரிவியோ? எக்ஸ்கியூஸ் மீ, பொண்ணுங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தை முக்கியம் என்ன? அது இல்ல சக்தி, ஒரு 4 எழுத்து உருப்படியா படிச்சிருந்தா யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு நடைமுறை இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சாலா இருக்குன்னு பொம்பளை பிள்ளைங்க மதிப்பு கொடுக்குறீங்க. படிச்சிருந்து சிலர் முட்டாளா இருக்கும்போது அப்படி பேசுவாங்க. இந்த பாரு தமிழ், தேவலாம வம்பளுத்து சண்டையிண்டே போடாத. நம்ம இருக்கிற இடம் சரியில்லை. என்ன அன்னைக்கு நான் வம்ப தெரிய போனா அவனை தானே வந்தியா? இன்னைக்கு என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் 2-3 பார்க்காம விடவே மாட்டேன். இங்க பாரு, அடிக்கடி அவன் முன்னாடி நீ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அம்பிடுதேன். என்ன உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னா நீ எதுக்கு தேவலாம வந்து என்கிட்ட வம்பிடுத்து இருக்க? ஊருக்குள்ள நடந்து போகும்போது சொல்லுவாங்க, என்னடா உன் அத்தை பிள்ளையெல்லாம் உட்காந்து ஒன்னா கூடிக்கிட்டு ஆம்பளை பசங்க கூட கூத்தடிச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன, அதனாலதான் இப்படிக்கா வந்தேன். அதே மாதிரிதான் நடந்துக்கிறக்கு போல. பொட்ட பிள்ளை உங்களுக்கு அறிவு இல்ல, ஆம்பளை பையன் அவனுக்குமா அறிவு இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, அறிவு இருக்க போய் தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இது வில்லேஜ்னு எங்களுக்கும் தெரியும், ஓகேவா? பொண்ணுங்க கிட்ட பேசினா என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும். ஸோ தேவையில்லாம நீங்க தான் வம்பிழுத்துட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. டே, நானும் படிச்சிருக்கேன். என்ன, உன்ன மாதிரி எனக்கு ஒண்ணு இங்கிலீஷ் பேச தெரியாமலாம் இல்ல, புரியுதா? ஓஹோ, இங்கிலீஷ் தெரியுமா? சரி, சாரிக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். ஏல நீ தேவையில்லாம அவன்கிட்ட வம்பிழுத்துக்கு இருக்க. எனக்கு என்னமோ இப்ப அவன் வேணும்னு சீண்டி வம்பிழுத்து சண்டை போடவே நிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் அதுக்கு தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நான் சக்தி கிட்ட பேசினாலே அவனுக்கு எல்லாம் எரியுது, பரத்தையும் செய்வான். அதனால வேணும்னே சக்தி கிட்ட பேசுவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிடுவேன். அவன் என்ன பண்ணாலும் சரி. எனக்கு ஓகே.
இங்க வாரு, என்ன பிரச்சனை போயிருக்கு உனக்கு ஓகே சொல்லுமா? குண்டா மட்டும் திருச்சி போயிடும், ஓடி போயிரு ஸ்பீக்கரு. அம்பிடுதேன். நீங்க ஓகேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் ஓடியே போயிருவேங்க. இல்ல ஸ்பீக்கரு என்ன உங்க ஆளுகிட்ட வம்பளுக்கனா? எதுக்கு ஏன்ட்ட வம்பளுக்கிறியா? என் ஆளா இருந்தா என்ன, இல்ல என் அத்தை பிள்ளையா இருந்தா என்ன, யார்கிட்ட வம்பளுத்தாலும் அப்படித்தேன். ஏய் என்ன சீன் போடுறியா? சீன் போடுறியான்னு கேக்குறேன். மூடிக்கிட்டு போ. இப்போ தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கிறது என்னமோ நீங்க தான். நான் ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் நான் வெற்றிக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வரான்னு போகும்போது அவங்க தங்கச்சி உட்காந்துருந்தாங்க. சரி நானும் வர 2 பேர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். ஓகேவா? மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. இப்படியே விட்டா கண்டிப்பா தமிழ கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருவியா? தமிழ் நமக்கு பொண்டாட்டியே வரணும். இவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. முதல்ல தமிழுக்கு இவன் மேல இருக்கிற அபிப்பிராயத்தை தப்பான இதுக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்த விட்டு உட்காந்து அவங்கிட்ட பல்ல பல்ல காமிச்சு பேசுறத ஸ்டாப் பண்ண மாட்டேன். என்ன இப்படியேதான் பண்ணுவேன், அப்படித்தானே? ஏலே நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எங்க அண்ணன்காரங்களுக்கே எதுவும் குத்தல. உனக்கு என்ன இன்னைக்கு குத்திக்கிறதுக்கு? நான் அப்படித்தான் பேசுவேன். நீ என்ன செய்வ? போ. உனக்கும் சரி உன் ஆத்தாளுக்கும் சரி அடுத்தவங்க கூடிய கெடுக்கணும் தானே என்ன? அதுக்கு தானே எப்போதுமே அப்படியே கங்கணம் கட்டிட்டு அலையிறிய. அந்த சோழியை மட்டும் பாருன்னு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன்? உன்னை நான் மதிக்கவே மாட்டேன்னு சொன்னா இல்லையா? பிறகு என்ன? இங்க வாரு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா காதுல வைங்க. என்ன தவிர உங்க இடத்துல வேற எவனும் தாலி கட்ட முடியாது. நான் வந்து கட்டுவேன். ஓஹோ அப்படியா? சரி பாத்துருவோம். நாயகனாடிடும் நாடகம்தான் யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார். ஒரு ஜன்மம் போனாலும் சரி இப்போ என்னவே முடிவு செய்யலான்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், நம்ம இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்குள்ளே இன்னும் விரிசலை கொண்டு வரணுதே இவங்க நினைப்பாங்க. புரியுதா? அதுவும் கங்கணம் கட்டிட்டு ஒருத்தையும் அலைஞ்சுக்கிறிக்கான். அதனால் முதல்ல இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க எது மூல காரணமோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ வெற்றிக்கு அம்மா போட்டிருக்க இந்த சமயத்துல என்ன செய்ய முடியும்னு நீ நினைக்கிறதா? மச்சான் எனக்கு சித்தி மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த புதுசாக அவங்க வீட்டுக்கு ஆளு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நிலாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இல்லை அவங்க எதுக்கு புதுசாக இப்போ திடீர்னு வந்திருக்காங்க? வெற்றிக்கு அம்மா போட்டிருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடி இருக்கு மச்சான். ஆனால் இது என்ன ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு யோசிக்கணும். பார்த்தா அது உனக்கு மட்டும் கிடையாது, எனக்கு இருக்கு. என்னமோ கூட்டுக்கால் வாணித்தன வேலை பார்க்குறாங்க. இதை கண்டுபிடிக்கணும்டா முதல்ல வெற்றியை குணமாக்கணும். அது என்ன மச்சான் மாத்திரை மருந்து கொடுத்து குணமாக்குறதா? அது தண்ணி ஊற்றி ஆத்தா இறங்கினாதே உண்டு. அது இருக்கட்டும், அது அந்த மாதிரி தான் செய்ய முடியும். மாமா சொன்னார், மாமாட்ட கேட்டேன், கோடாங்கி என்னமோ ஏதோ ஆத்தாளுக்கு வர வச்சிருக்கோம், கிடா வெட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததா மாமா சொன்னார். அப்போ தான் சொன்னாங்க. அது முழுமையாக எனக்கு என்ன எதுன்னு தெரில. ஆனால் இவங்க ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பிளானை நடக்க விடக்கூடாது, முறியடிக்கணும். என்ன செய்யறது? அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மருமகளே, கோழி காதிலே குண்டா மண்டத்திற்கு ஒன்று போட்டோம்னா எல்லாத்தையும் கட்சி போடுவா. மாமனாரே சரிதே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் கோழி காதலிக்கே தெரியாமல் அவங்க ஏதாவது விஷயத்தை பண்ணுனா பேசாமல் உங்கள் கோழி காதலியவே ஏமாற்றி போட்டு வாங்கி சில விஷயங்களை பண்ண வச்சு உண்மையை வாங்கிடுவோமா? ஆனா மருமகளே அவளுக்கு அது புரியாது. அதை எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் மாமனாரே. ஏமா பூங்குடி, நீ அந்த வீட்டில் தான் இருக்க. கண்டிப்பாக அவங்க போடுற பிளான் என்னன்னு எதையாவது ஒரு சின்ன விஷயமாவது ஏதாவது உனக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நீ சொல்லு. அக்கா அப்படி பார்த்தா அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கூட்டமாக பேசிக்கிருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. ஆனால் எப்போதுமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நேற்று கூட மொட்டை மாடியில் ஏதோ பேசிக்கிருந்தாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு நிலாவுக்கு அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கையில் வெத்தலையெல்லாம் கொண்டு வந்தாங்க. என்னடா சரி வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும்ட்டு நான் கம்முன்னு விட்டுட்டேன். ஆனால் என்னமோ பேசுகிறாங்க. நான் வந்து அந்த இடத்துல ஏதாவது காப்பி ஏதாவது வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட போனால் அப்படியே பேச்சை மாற்றிடுறாங்க. ஆனால் ஏதோ பிளான் போடுறாங்கக்கா. ரதி, அவங்க மறைச்சு பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு கெடுதலான பிளான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன நினைக்கிற? அதை பூங்கொடி சொல்லும் போதே நான் மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டேன். ஆனால் அது என்ன பிளான்னு தெரியலை. வெத்தலை இதெல்லாம் ரொம்ப இடிக்குது. சரி இதை பற்றி யோசிப்போம் என்ன. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதை கண்டுபிடிக்கணும் மச்சான். ஏன்னா இதை நம்ம லேசு காரியத்தில் விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. நான் நேற்றே முடிவு பண்ணிட்டேன், எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்ட்டு. அதுக்காக என் உசுரே கொடுக்கணுன்னாலும் நான் கொடுப்பேன். ஆனால் கூட்டு குடும்பம் பிரியக்கூடாது.
ஆ, எனக்கும் இந்த கூட்டு குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். என் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. தாராளமாக நான் செஞ்சிருவேன். என்ன கூட்டு குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறீல்ல? என்னை மாதிரி ஆத்தா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் குடும்பத்தோட வழி தெரியும், அதோட அருமையும் புரியும். அப்புறம் ரதி, நான் இன்னொன்னே சொல்லணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு ஸ்ரீநிதி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன டாக்டரு வெற்றியோட அத்தை மகதே. அது கொஞ்சம் தள்ளி வர சொன்னதே என்ன, ஆனால் அத்தை மக வரும். அந்த பிள்ளை என்கிட்ட பேசிச்சு. வெற்றியோட, அதாவது நிலாவுக்கு இருக்கிற மறதிக்கு நிலாவோட அம்மா கூட காரணமாக இருக்கலாம். அதுக்கு நிலாவோட பிளட் சாம்பிள் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அது முழுசாக எனக்கு ஒரு விவரமும் தெரியல. மாமானே பாதி கேட்டார். ஆமா தரதி, நிலாவோட உடம்புல ஏதாவது தேவையில்லாதத கொடுத்துருந்தா நான் அதை அதாவது ஏதாவது இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரை கூட எனக்கு அது கூட கிடைச்சா கூட அதை வச்சு கூட நான் லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிச்சு. ஆனா இதுக்கு வெற்றி சம்மதிக்கணும், வெற்றி சம்மதிக்க மாட்டேங்கிறியான். ஏன்னா நிலாவுக்கு தெரியாம ஏதாவது விஷயத்த செஞ்சிட்டோம்டா நிலாவுக்கு, ஏன்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வருத்தப்பட்டுட்டு பேசிச்சு. இல்லை மச்சான், அதாவது வெற்றி நினைக்கிறதும் நியாயமான விஷயமே. ஏன்னா இப்போத்தே வெற்றிக்கு நிலாக்குமான அந்த உறவு கொஞ்சம் நீடிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நிலாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சு நிலாவுக்கு சந்தேகம் வர மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாகத்தே இருக்கும். இப்போதைக்கு நிலாவை பற்றின அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. இப்போது நிலாவோட அம்மா போட்டிருக்க பிளான் என்னட்டு கண்டுபிடிக்கணும். என்ன 1. 2வது, வெற்றிக்கு அம்மாவை சீக்கிரமாக சரி செய்யணும். 3வது, குடும்பம் பிரிஞ்சதுக்கு பின்னாடி சொத்து தகராறு ஏதாவது இருக்காண்டி யோசிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், அதாவது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை எங்கே உருவெடுத்துருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே யோசிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் எல்லாரும் என் கூட உறுதுணையாக இருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக திரும்பவும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கலாம். என் கூட எல்லாரும் உறுதுணையாக இருப்பீங்களா? மருமகளே, உனக்கு யார் துணையா இருக்காங்களோ இல்லையோ, இந்த மாமனார் உசுரோட இருக்கிற வரைக்கும் மாமனாரோட துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் மருமகளே. என்ன வேணும்னு நினைக்கிறேன் சொல்லு மருமகளே. யாரையாவது அடிக்கிறமா தூக்கி போட்டு பிரிக்கிறமா மாமனார் சிறப்பா செஞ்சிருவேன். ஓடிக்காரில் போட்டு மறுபடியும் பணத்துக்கு தள்ளி விடணுமா? சித்தப்பா, செத்த நேரம் நீங்க நல்லபடியா வாய வச்சுட்டு இருந்தாலே போதும். நீங்க எதுவுமே செய்ய வேணாம். நீங்க பேசாம எங்க கூட இருந்தா போதும் சித்தப்பா. நீங்க இருக்கிற இடம் கலக்கலன்னு இருக்கும்ல, அதுவே போதும். சும்மாவே இருக்கவே மாட்டியாப்பா. எங்கேயாவது கூட்டு வந்து நைட்டு பேசிட்டே இருப்பியோ? ஏழை சும்மாறா. மாமனாரே, உங்களுக்கு ஜோடி வரும்போது ரதி சொல்லுவேன், அப்போ நீங்கள் நடத்தி கொடுத்தா போதும். என்ன மாமனாரே? சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு ரவி, உனக்கு மட்டும் இந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு ஆசை கிடையாது, எங்களுக்கும் ரொம்ப ஆசைதான். திரும்பவும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து அந்த எப்படி சொல்கிறது, குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அங்கங்கே எதிரியாக இருக்கிறனால ஒன்றுமே செய்ய முடியல. எப்படியாவது திரும்ப இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தரணும், அம்பிடுதேன். அம்முக்குட்டி, நீங்க வாரத்துக்கு முன்னாடி யாருமே இதை பத்தி எதுவுமே பேசல. சேர்க்கணும் முடிவுலதான் இருந்தோம். ஏன் பெரியமாக்கு திதி கூட எங்களால உருப்படியா கொடுக்க முடியல. இந்த வாட்டி நீங்க வந்ததுனாலையும் நிலா வந்ததுனாலையும் தான் கரெக்டா திதி கொடுத்து எல்லாமே ஒரு வகையில முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்க நினைச்சா எதுவுமே நடக்காதுன்னு ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் காலையில் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தரலாம். நான் எல்லாத்துக்கும் உறுதுணையா இருப்பேன். எனக்கு பழைய சந்தோஷம் வேணும், அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் ரதி. எல்லாருமே உறுதுணையா இருப்போம். இரவினில் தூங்க இடம் கேட்கும் மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். சேர்ந்து